வணக்கம். நான் கலைவாணி ராஜசேகரன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உளவியல் மற்றும் ஊக்கப்படுத்தல் சம்பந்தமான காணொளிகளோட உங்களோட நான் இணைஞ்சு கொள்ள போகிறேன். சில தனிப்பட்ட காரணங்களால் என்னால் காணொளி வெளியிட முடியாமல் இருந்தது. இனிமேல் அப்படி இல்லாமல் தொடர்ந்து உங்களோட உளவியல் மற்றும் ஊக்கப்படுத்தல் சம்பந்தமான காணொளிகளோட நான் இணைஞ்சு கொள்ள இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தெரிந்த முகம்தான். நான் கலைவாணி ராஜசேகரன், உளவியல் ஆலோசகர் மற்றும் ஆராய்ச்சியாளர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு தலைப்பில் நம்ம இந்த காணொலியினோட சந்திச்சிருக்கோம் இல்லையா? அதனால சில சிக்கலான தலைப்புகள் எது பற்றியும் பேசாமல் ரொம்ப இலகுவான ஒரு தலைப்பு, எல்லாரும் விரும்புகிற ஒரு தலைப்பு இந்த வாழ்க்கை. அது சம்பந்தமாக நாம் பேசலாம். பொதுவாக சில நாட்களாகவே நம்ம மனதுக்கு தொந்தரவு கூட தரக்கூடிய இழப்புகள், விபத்துக்கள், கொள்ளை இது மாதிரியான சங்கடம் தரக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நாம் கேள்விப்படுறோம். இப்படியான விஷயங்களை கேள்விப்பட்டவுடன் நம்ம அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம், அதிக மன தொந்தரவுகளுக்கு ஆளாகிறோம். ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்காக நீங்கள் தொந்தரவு ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்கள் இன்னும் நம்ம வாழ்க்கையை சரியாக வாழவில்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இவ்வாறான சில சந்தர்ப்பங்களை, இவ்வாறான சில நிகழ்வுகளை கேள்விப்படும் போது உங்களுக்கு வரக்கூடும். அப்படி உங்களுக்குள்ள சந்தேகம் வருது அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையை சரியாக வாழவில்லை அப்படின்றது தான் அர்த்தம். நாம எப்போதும் எதிர்காலம் நன்றாக அமையணும், எதிர்காலத்துக்காக சேர்க்கணும், எதிர்காலத்தில் நம்மளோட பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக ஓடணும், இல்லை நாம எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்காக எல்லாமே செய்யணுன்றதுக்காக நிகழ்காலத்தை தொலைச்சிருவோம். அப்படி இல்லைன்னா இறந்த காலத்தில் நடந்த இழப்புகளை நாம் இழந்ததையே நினைச்சு நிகழ்காலத்தையும் தொலைச்சிருவோம். ஆனால் ஒரு நாளும் நிகழ்காலத்தை நிகழ்காலமாக நாம் வாழ்றது கிடையாது. ஸோ நாம் கடைசியாக ஒரு நீண்ட நாட்கள் போனதுக்கு பிற்பாடு நாம் உணர்கிற ஒரு விஷயமா எது இருக்குன்னா, நாம் எதை அதிகமாக நேசிச்சோமோ அதனாலேயே காயப்படுத்தப்படுவோம். நம்ம எதை அதிகமாக வெறுத்தமோ அது உங்களுக்கு அதிக கிடைச்சதா ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எதெல்லாம் விரும்பலையோ அது உங்களை விரும்பாமலேயே தேடி வந்திருக்கும். நீங்கள் எதன் மீது அதிக ஆர்வமாக இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கை அப்படின்றதுனாலே நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை அதிகமாக தரக்கூடியது தான் இந்த வாழ்க்கைன்னு சொல்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது, நீங்கள் எதிர்பார்க்காதது எல்லாமே அதிகமாக நடக்கும். ஸோ முக்கியமாக வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் எதை அதிகமாக நேசிச்சிங்களோ அதே உங்களை அதிகமாக காயப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். அதனால் எப்போதுமே உங்கள் சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட தேடாதீங்க. உங்கள் சந்தோஷம் உங்கள் பிள்ளைகிட்டையோ, கணவர்கிட்டையோ, மனைவிக்கிட்டையோ, பெற்றோர்கள்கிட்டையோ கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய சந்தோஷம் அவங்க தனிப்பட்ட முயற்சியிலையும், அவங்க தனிப்பட்ட வெற்றியிலையும், இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க உள்ளத்தில் இருக்க தனித்துவமான விஷயத்துல தான் இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் எது சந்தோஷத்தை தருதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. ஆடுங்க, பாடுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்ல மனுஷங்களோட பேசுங்க, கதை எழுதுங்க, கவிதை எழுதுங்க, கடிதங்கள் எழுதுங்க. உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களோட பேச யாரும் இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே கடிதங்கள் எழுதிக்குங்க. இல்லை உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் எனக்கும் தெரியப்படுத்தலாம். இந்த காணொலி கீழையும் நீங்கள் பதிவிடலாம். ஸோ மனசு விட்டு பேசுங்க. மனசை ஒரு குப்பை தொட்டி மாதிரி அடக்கி வச்சுக்காம உங்கள் மனசில் உள்ளதையெல்லாம் எப்போதும் வெளியில் வீசி எரிஞ்சிங்கனாலே உங்கள் மனசு பூத்து குழுங்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்கே தவிர அதை வழிவகுத்து, அதை கணக்கிட்டு, அதை காயப்படுத்தி நாம் வாழ்கிறது கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்கே வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க, நீங்களும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களோட சந்தோஷத்துலையும் பங்கெடுத்துக்கணும். நன்றி.